ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள். கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி. சூரியன் கடக ராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம் என்று அழைக்கப்படும். இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர சக்தியோடு இருப்பார். அதோடு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு ரொம்ப சக்தியை கொடுக்கும். அதனால மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் காற்று அதிகமாக வீசும். இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் ஆடி பௌர்ணமினால் குறிப்பிடலாம். இந்த ஆடி பௌர்ணமியில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு யோகம் ஏற்படும், சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் யோகம் யாருக்கு ஆபத்து யாருக்கு அப்படிங்கிறத தான் மெயினாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆடி பௌர்ணமியில் குறிப்பிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது காத்திருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுலேயும் தொழிலையும் நிதியிலையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஸோ எதில் முன்னேற்றம் எதில் வளர்ச்சி அப்படிங்கிறத எல்லாமே அந்த 4 ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 4 ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆடி மாதம் 2026 இந்த பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு மேசம், கடகம், கன்னி, மீனம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தான் பயங்கரமாக தொழில், நிதி, குடும்பம் மற்றும் அதிர்ஷ்டம்லாம் இருக்க போகுது. ஸோ உங்கள் 4 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முழு விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, என்ன அதிர்ஷ்டங்கிறத பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்லேயே ஆன்மீக சிறப்புமிக்க மாதமாக கருதப்படக்கூடிய ஆடி ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான காலமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பதோடு புதன், சுக்கிரன், சனி மற்றும் குரு உள்ளிட்ட முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் வலுவாக ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கும் என பாரம்பரிய ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் வலுவாக இருக்குது. குறிப்பாக இதனால் மேஷம், கடகம், கன்னி மற்றும் மீனம் ஆகிய 4 ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமியில் பல நல்ல மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய காலமாக அமையலாம் என்று கூறப்படுகிறது. ஸோ அவங்கவுங்க ராசிக்கு இப்போ என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த 4 ராசிக்காரங்களும் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேசம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பல விஷயங்கள் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஈஸியாக எல்லாமே நிறைவேறும். தொழில் மற்றும் பணியிடத்தில் கூட சாதகமான சூழல் உருவாகலாம். அதை விட குடும்ப உறவுகள் வலுப்பெறுவதோடு துணையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சுமூகமாக முடிவடைய வாய்ப்பு ஏற்படும். இதோடு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வெளிநாட்டில் வேலை அல்லது தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்த உங்கள் அத்தனை மேசராசிக்காரங்களுக்கும் ஆடி பௌர்ணமியில் வரது எல்லாமே நல்ல தாள்களாக கிடைக்கலாம். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் எது செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இந்த ஆடி பௌர்ணமியில் மேசமில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுகிறது.
மேச ராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடகம்ல பிறந்த கடகம் ராசிக்கு குறிப்பிடப்படுது. சூரியன் தனது சொந்த ராசியான கடகத்தில் சஞ்சரிப்பதால் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி பல வகையில் சாதகமாக அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பேச்சு திறன் மற்றும் முடிவெடுக்க திறன் மேம்படுத்துவதன் காரணமாக தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வியாபாரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் மற்றும் விரிவாக்கம் செய்கிறதா இருந்தால் அதுக்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடும். உடல்நலமும் சீராக இருக்கும். உடல்நலமும் சீராக இருக்கும், மனநலமும் சீராக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே சீராக இருக்கக்கூடிய பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி அமைந்திருக்கு. ஸோ கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு குறிப்பிடப்படுது. கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் இந்த ஆடி பௌர்ணமி முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையக்கூடும். மெயினாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வேலை தொடர்பான தடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் விலகி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கும் ஒவ்வொன்றா கிடைக்கும். வேலை தேடக்கூடிய அத்தனை பேருக்கும் விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதை விட வருமான நிலையாக அதிகரிப்பதோடு செலவுகளை கட்டுப்படுத்துறது, சேமிப்பை உயர்த்துறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஈஸியாக முடியும். குடும்பத்தில் கூட அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசாக வராது. ஸோ இந்த மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமியில் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனமில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்படுது. ஸோ மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஆடி பௌர்ணமி புதிய வாய்ப்புகள் மற்றும் நேர்மறையான மாற்றங்கள் அளிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதோடு முதலீடுகள் மூலம் லாபமானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் கூட மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறக்கூடிய சூழல் உருவாகும். குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து உறவு மேலும் வலுப்பெறும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்காரங்க 4 பேருக்கும் வளர்ச்சி, நிதி முன்னேற்றம், புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று ஜோதிட கணிப்புகளில் கூறப்பட்டிருக்கு. இருப்பினும் உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு, தசபுத்தி மற்றும் பிற ஜோதிட காரணங்கள் அடிப்படையில் மாறுபடலாம். அதனால் அதையும் நினைவில் வைத்துக்கொண்டு இதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.